ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சீரியல் சேனல். இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோஹிணியும் வித்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ரோஹிணி சொல்கிறாங்க, எங்கள் அத்தை அவ்வளோ சீக்கிரமாக வாபஸ் வாங்க ஆளே கிடையாது, இன்னமும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வித்யா சொல்கிறாங்க, முத்துவும் மீனாவும் நல்லா கப்புள்ஸாக இருப்பாங்களாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ரோஹிணிக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வருது சிட்டிகிட்ட இருந்து. சிட்டி சொல்கிறான், அமௌண்ட் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரோஹிணி சொல்கிறாங்க, கொஞ்ச நாளில் நான் ரெடி பண்ணி தந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிட்டி சொல்கிறாரு, நீ சீக்கிரம் அமௌண்ட்டை ரெடி பண்ணி தந்தால் அவர் பொழைச்சிப்பார் அல்லது செத்துருவார், அதுக்கு காரணம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி சிட்டி சொல்கிறாரு. ரோஹிணி சொல்கிறா, நான் எப்படியாவது கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்வதி வீட்டுக்கு மீனா, முத்து, அவங்க அம்மான்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க விஜயாவை பார்க்கறதுக்காண்டி. மீனாவோட அம்மா சொல்கிறாங்க விஜயாவிட்ட, என் பையன் பண்ண தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, அவன் பெரிய தப்பு பண்ணியிருக்கான், என்னையே கொல்ல பார்த்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து சொல்கிறாங்க, நான் இந்த கேஸ் வாபஸ் வாங்குறதுக்காண்டி நான் 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் வக்கீலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 5 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. சத்யா விஜயாட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, நான் இன்னும் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. விஜயாவும் அமைதியாக இருக்கிறாங்க. மன்னிப்பு கேட்டுட்டு மீனா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே போயிட்டாங்க. முத்து அம்மா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. விஜயா சொல்கிறாங்க, மரியாதை இல்லாத வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து விஜயா 10ஆம் நிமிஷமே அவங்க வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. விஜயா உள்ளே வரது இருக்காங்க, ஆனால் முத்து நீங்கள் உள்ளே வரக்கூடாது, வாசலில் நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து சொல்கிறாங்க, எதுக்கு உள்ளே வரக்கூடாது அம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முத்து மீனா கிட்ட ஆரத்தி தட்டு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. மீனா, ரோஹிணி, ஸ்ருதி 3 பேருமே ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்றாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முழு எபிசோட் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.